வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வித்தியாசமான 3 ஸ்வீட் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக சேமியா அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு பைத்தப்பருப்பு வச்சு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாயாசம்லாம் இல்லைங்க. எல்லாமே வித்தியாசமாக வேறு வேறு வச்சு தான் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு பாயாசம் உங்கள் வீட்டு விசேஷத்தில் யாருக்காவது வரும்போது கூட செஞ்சு தரத்துக்கு யூஸ் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பாயாசம் அப்படின்னு பார்த்துடலாம். பாதாம் பிசனை வச்சு தாங்க ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். பாதாம் பிசன் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். நைட்டே ஊற வச்சிடலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. 2 ஸ்பூன் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சது. இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா பொங்கி நுரைச்சி இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே எப்படி பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக வந்திருந்தது, நல்லா ஊறி இருந்தது. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக இது எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஊற வச்சுருக்கேன் பாலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா இருந்தால் ஊற வச்சுக்குங்க. இது எல்லாமே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறணும். நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெத்தலை தாங்க ஆட் பண்ண போகிறோம். வெத்தலை வந்து காம்பு எடுத்துட்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசனை வந்து நம்ம வந்து தேங்காய் பாலில் செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நான் தேங்காய் பால் இல்லாததுனால நம்ம எப்படி பசும்பால் கிடைக்குமோ அதில் தான் செய்ய போகிறோம். பசும்பால் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ரவை, கோதுமை ரவை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடுப்பில்லாத செய்கிற பாயாசமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தேங்காய் பால் வச்சு அப்படியே இந்த பச்சையாகவே அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு இந்த பாதாம் பிசனையும் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்சி ஆட் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைம் வந்து நான் வித்தியாசமாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பச்சை பாலில் வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த பாதாம் பிசன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பிசனை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சதுனால எனக்கு வந்து அங்கங்கே அந்த பாதாம் பிசன் கட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பிசன் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் தேங்காய் பாலில் இதை செஞ்சு பாருங்கள். வெறுமா அடுப்பே தேவையில்லை. தேங்காய் பால் எடுத்து பாதாம் பிசன் ஊறினதையும் இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டுங்கள்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா திராட்சையும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிலான் சீடு, அதாவது பாயாசத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பம்கின் சீடு, இந்த மாதிரி எல்லா சீடையும் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி வித்தியாசமான பாயாசங்கள் கூட நம்ம செஞ்சு அசத்தலாம். இதில் வேணும்னா நீங்கள் பால் கண்டென்ட், அதாவது ரொம்ப டேஸ்ட் வேணும்னா மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ரெசிபி பார்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும்னு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கும் போது ஜவ்வரிசி ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டுங்க. வெந்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உபரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து பிளாக் கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் எடுத்திருக்கேன். பன்னீர் திராட்சை கிடைச்சா அது இன்னமும் நல்லது. இந்த சீடு இருக்கிற கிரேப்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் நல்லா பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட போமோகிரானட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம், முந்திரி, அப்புறம் டேட்ஸ், இது எல்லாமே பொடியாக நறுக்கி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி நம்ம இந்த பாலை தாங்க கூட ஆட் பண்ண போகிறோம். தேங்காவை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கூட கசகசாவை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் பாலும் கசகசாவும் சேரும்போது உடம்புல நம்மளுக்கு வந்து புண்ணு இருந்தால் கூட ஆறிடும். வயிறுலையோ இல்லை அச்சரம் இதெல்லாம் இருந்தால் ரொம்பவே இது நல்லா கேட்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்கோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதில் மாம்பழம் கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கீர் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நெய்யில் வறுத்து கூட ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு தேவையில்லைன்னா ஹாட்டாக கூட சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது போயிடலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. பெரிய கிளாஸ் அளவுக்கு அதே மாதிரி சின்ன கப் அளவுக்கு ஜவ்வரிசி தான் போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும்.
இதுவும் வேறு விதமான ஒரு பாயாசம் தான். பசங்களுக்கு வந்து வித்தியாசமாக நம்ம செஞ்சு தரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டுக்காக தான். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும், சர்க்கரை இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதாவது கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லா தெரியும். அதே அளவுக்கு வந்து சேமியாவும் ஆட் பண்ணிக்கிறேன், ஜவ்வரிசி ஆட் பண்ண அதே அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், நார்மலாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பால்லாம் ஆட் பண்ணி நார்மலாக ஜவ்வரிசி சேமியா பாயாசம் மாதிரி இல்லாத இதில் வந்து கூட இப்போ ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோ இல்லை பச்சை பாலோ ஆட் பண்ணிக்கிங்க. நான் பசும்பால் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்காக காஞ்ச பாலை ஆட் பண்ணிக்கிங்க. திக்காக இருக்கணும். ஆட் பண்ணி இதெல்லாம் இதிலே இன்னொரு டைம் நல்லா கொதிக்கட்டும். கண்டென்ஸ் மில்க்கோ இல்லை வந்து மில்க் பவுடரோ கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லாததுனால அதை ஆட் பண்ணலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாங்க இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பீட்ரூட் தான். இதையும் கீர் மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா கோவா ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் பாக்ஸ் வந்து கோவா நிறைய இருந்தது, அதனால் நான் இந்த மாதிரி கோவா ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் இருக்கிறது நீங்கள் வந்து கோவா வாங்கிட்டு வந்து கூட ஆட் பண்ணலாம். கோவா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 4 போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து இந்த பாயாசத்தில் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவா கிடைக்கலனாலும் மில்க் பவுடரோ கண்டென்ஸ் மில்க்கோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பதில் கேரட் ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1½ கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் கலர் டிஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை வந்து நம்ம கீழ போட்டு பொரிச்சு எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது கூடவே டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிங்க. பால் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஹாட்டாக வேணுனாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்கோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கேரட் கூட வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது இல்லை அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பொமோகிரானட் அரைச்சி அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த பாயாசத்தை செய்யலாம். எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி கிளாஸில் தாங்க கூலிங்கோட சர்வ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா பம்கின் சீடோ இல்லை வந்து பிஸ்தா சீடு இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். இந்த 3 ரெசிபியுமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.